உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்குள்ள ஒரு நெகிழ்வான தருணம் உங்கள் நினைவில் நிற்கிறது எது? நெகிழ்வான தருணம் எல்லா நேரமும் அப்பாவுக்கு அம்மா தான் தலையில் எண்ணெய் வைக்கணும், காப்பியோ டீயோ போடணும். மத்தியானம் எந்நேரமாக இருந்தாலும் சாப்பாடு அப்பா தான் கொடுக்கணும், அம்மா தான் கொடுக்கணும் சாப்பாடு அப்பாவுக்கு. அந்த எந்த கல்யாணத்துக்கு எதுக்கு போயிருந்தால் அந்த 2-2:30 மணிக்கு அம்மா வீட்டில் இருக்கணும். உள்ளே நுழையும் போதே அம்மா எங்கேருந்து தான் கேட்டுட்டு வருவாங்க அப்பா. அது மாதிரி அப்பா அம்மாவை வாப்பா போப்பாம்பாங்க, அம்மா அப்பாவை வாமா போம்பாங்க, வாங்கம்மா போங்கம்பாங்க. ஸோ 2 பேரும் மாற்றி தான் அப்படி கூப்பிட்டு வைப்பாங்க. ஸோ நெகிழ்வு அப்படின்னா நிறைய விஷயங்கள். அம்மா சில இழப்புகள் அப்பா தாண்டி வரும்போது அம்மா அந்த இடத்துல பலமாக நின்று இருக்காங்க. அந்த நின்னதில் ஐ திங்க் அப்பா அது ரொம்ப இதுவாக வெளியில் காட்டிக்க முடியல. ஆனால் அதே சமயம் அப்பாவில் தாங்கிக்கவும் முடியல. ஆனால் அம்மா சொன்ன விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் அப்பா உடல்நல இதுவாகி படுத்த படுக்கையில் இருக்கும்போது பேச முடியாத சூழ்நிலை அப்பாவுக்கு. இந்த இது போட்டிருந்தாங்க, இந்த தொண்டையில் இது போட்டிருந்ததுனால அப்பாவோட பேச முடியல. ஆனால் அம்மா போய் இறங்கி அப்பாவை போய் பார்த்தான்னு அப்பா அப்படி பார்த்தாங்களாம். பார்த்துட்டு அம்மாவை பார்த்தோன்னா அப்படின்னாங்களாம். அந்த ஒரு பெருமூச்சு, நீ என் பக்கத்தில் இருக்கியே அப்படிங்கிற அந்த பெருமூச்சு, ஒரு ஆறுதல். அம்மா சொன்னாங்க, அந்த கண் அசைவில் உங்கள் அப்பா எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்தாங்கங்கிறது தெரியுதுன்னு அம்மா சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டம். அது இப்போ நினச்சேன், அதுதான் அம்மா சொல்லி தெரியும். பட்டு அப்பா கடைசி வரைக்கும் பிள்ளைங்களை பார்க்கணும். அம்மா பேச முடியாத சூழ்நிலையும் அப்பாட்ட கேட்பாங்களாம், என்ன ஊருக்கு போயிடுவோம், நம்ம நல்லா ஆகிடுவீங்க, ஊருக்கு போயிடுவோம், நான் வீல் சேர்லேயே வச்சு உங்களை கூட்டிகிட்டு அப்படி தான் கூட்டிகிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லும்போதெல்லாம் அப்பா பிள்ளைங்களை பார்க்கணும், வசந்தனை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. வசந்தன் அப்பா வளர்த்த பையன், கிட்டத்தட்ட எங்கள் எல்லாத்துக்கும் மூத்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் வசந்தன் கையில் போய் தான் எங்கள் எல்லாருக்குமே கூட வரும். வசந்தன் தான் வீட்டு செலவுலேருந்து எல்லாமே பார்க்கணும். ஸோ அப்பாவோட இதுலேயே வளர்ப்பு மகன். அப்பா அப்பாவை கூப்பிட்டு இங்கே படிக்க வச்சாங்க. பிள்ளைங்கள ஸ்கூலுக்குலாம் அனுப்புனாங்க அப்பா. ஆனால் படிப்பு ஏற மாட்டேன்னுச்சு, அதனால் படிக்க போக மாட்டேன்னுடுச்சு வசந்தன். அதனால் இங்கேயே இருந்துருச்சு. முழுக்க நம்புவாங்களோ மாட்டோம். அப்பாவோட பாத்ரூம் கழுவுறதுலேருந்து, அப்பாவோட வேஷ்டி துணிமணி எடுத்து வைக்கிறதுலேருந்து, அப்பா அந்த பனிக்கோன்னு சொல்லுவாங்க, அந்த உமிழ்றது இருக்குங்களா, அந்த உமிழ் இருக்க இது பண்ணி அதுக்கு அப்பா எழுந்து வெளில போக மாட்டாங்க. அதுக்கு ஒரு பனிக்கம் வச்சுருப்பாங்க. அந்த பனிக்கம் கழுவுறது கூட வசந்தன் தான் கழுவும்.